இந்த இந்தியால மட்டும் புதுசு புதுசா டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. நடிகரா இருந்த ஒருத்தர் நேத்து கட்சி ஆரம்பிச்சு ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்த பக்கம் இப்ப என்னடான்னு பார்த்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் இந்த வேலை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏஏபி கட்சியில இருந்த ஒருத்தர் என்ன ட்வீட் ஒன்று போடுறாருன்னா, இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. அது ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி கட்சி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லி ஒரு கட்சி நிறுவப்பட்டு ஒரு பேர் உருவாக்கப்பட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணப்படுது. இந்தியாவில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற பிஜேபியோட ஃபாலோவர்ஸை கூட பல மடங்கு இன்னைக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த கட்சியில சேரணும் அப்படின்னு சொன்னா சொல்லப்படுற ரூல்ஸ் என்ன தெரியுமா? முதலாவது அடிப்படை நீங்க சோம்பேறியா இருக்கணும். உங்களுக்கு வேலை இருக்கக்கூடாது. 11 மணி நேரம், அதுவும் நீங்க அதில் பாத்ரூம் போறதா இருந்தாலும் அந்த டைம்ல நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். சோஷியல் மீடியால ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரா இருக்கணும். இல்ல தெரியாம கேட்க, இதெல்லாம் ஒரு ரூல்ஸா? ஒரு மனுஷன் ஆகிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லையே. அவர் வேலை இல்லாம இருக்கிறவங்களை கரப்பாம்பூச்சின்னு சொன்னது தப்பு தான். ஆனா அதை தப்புன்னு சொல்லி காட்டிருக்கலாம். ஆனா அதுக்காக யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார், கட்சியோட பேர்ல அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம், ஏன் சேர்றோம், அது அடிப்படை கொள்கைன்னா யார் இதுக்கு பின்னால இருக்கா, எதை பத்தி எந்த ஆராய்ச்சியும் இல்லை. சும்மா ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பேசி கொண்டிருக்கிறாங்க. இதுல எந்த காரணம் இல்லாம நிறைய பேர் சேர்ந்து கொண்டு ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதும் ஒரு மக்களோட மனசுல அது இடம் பிடிக்கிறதுக்கும் படுற பாடு, அதனுடைய தியாகங்கள், சந்திக்கிற தோல்விகள் சொல்லி எவ்வளவோ இருக்கிறப்போ அதையெல்லாம் அப்படியோ தவிடுபடி ஆக்குற மாதிரி இந்த வேலைகள் இருக்கு. சோசியல் மீடியாவோட பவரை காட்டிருக்கு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். ஆனா சோசியல் மீடியாவோட பவருங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது, அதுக்கு பின்னால இருக்கிற எதுவுமே தெரியாம ட்ரெண்டிங்குக்காக அதுக்கு பின்னால போறங்கிற கலாச்சாரம் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமானது இல்லை. இப்படியோ போகும் அப்படின்னு சொன்னா இந்தியா இருண்ட இந்தியாவா மாறுறத யாராலையுமே தடுக்க இயலாது. ஒரு கட்சியாக இருந்தா அதுக்குரிய அடிப்படை காரணங்கள், அடிப்படை கொள்கைகள், அதுக்கு அனுபவம் வேணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்காலத்துக்கு நல்லமா அப்படின்னு தெரியல. இன்னும் ஸ்ரீலங்காவில் இப்படியெல்லாம் ஒன்றும் வரல. வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. நாம எவ்வளவுதான் பேசினாலும் இந்தியாவில் நடக்கிற சில விஷயங்களை அவ்வளவு ஈஸியா மாத்திடல. ஏன்னா இந்த டிவிகே கட்சி ஆட்சியை பிடிக்கணும் யாருமே நம்பி இருக்கல. ஏன் அந்த கட்சி ஆரம்பிச்சவரே நம்பல, கடைசிக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அது மாதிரி இதுலயும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியா. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ கொஞ்சம் சிந்தனையோட நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இரண்ட இந்தியாவா மாறுறத யாராலையுமே தடுக்க இயலாது.